வணக்கம் எனதருமை மைவி3 ஆட்ஸ் மற்றும் நமது யூடியூப் சொந்தங்களே. இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஹப் ஓப்பனிங். அந்த ஹப் ஓப்பனிங் என்னடா எங்கே பார்த்தாலும் ஹப்பாக ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்றது தான் உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த 2 மாதம் நம்ம சார் சும்மா இல்லைன்றது நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. ஏன்னா ஏதாவது ஒரு வேலை நம்மளை நோக்கி தான் போயிட்டுருக்கு. இதில் என்ன விஷயம்னா 1000 பேர் கழுவி ஊற்றிட்டு அதே இடத்துல தான் இருக்கீங்க. ஆனால் நம்ம கம்பெனியோட வளர்ச்சி தெரியாமல் இருக்கீங்க. இது வந்து உங்களுக்கு சாதாரணமாக எல்லாருமே கமெண்ட்ஸில் கேட்குறீங்க, என்ன ஒரு விளம்பரம் பார்க்குறனால பணமா, விளம்பரம் பார்க்குறனால பணமா, நீங்கள் என் வீடியோ பார்க்குறதுனாலே எனக்கு பணம் வரும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் நான் இது வரைக்கும் வாங்கினதில்லை, இல்லை சொல்கிறேன் அது மாதிரி யூடியூப்பில் பணம் வருதுன்றாங்க. இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு பாருங்கள். நம்ம சொல்கிறவங்க சொல்கிற இடத்துல தான் இருக்கும், வளர்கிறவங்க வளர்ந்துட்டு தான் இருக்காங்க. அதனால் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, இப்போ ஹப் ஓப்பனிங் வந்து நம்ம மெட்டீரியல் வந்து ஸ்டாக் பண்ணுறதுக்கு இது வந்து ஆக்சுவலாக ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஃபீல்டே கிடையாது. நம்ம கம்பெனி வந்து என்னென்னா ஒரு மார்க்கெட்டிங் கம்பெனி தான் சொல்லணும். எப்படின்னா அது இப்போ நீங்கள் ஒரு ப்ராடக்ட் இப்போ வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எப்படி கொடுப்பாங்கன்னா, நம்ம கம்பெனியில் இருக்கவங்களே ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து அரசாங்கம் அங்கீகாரம் பெற்ற இது வச்சுருந்தீங்கன்னா நம்ம கம்பெனி மூலயமாவே நீங்கள் ரிலீஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இதுக்கு வந்து டேக்கிஸ்ட் அப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டர் அவங்களாம் பிடிச்சிட்டு இருக்க தேவையில்ல. அது எல்லாமே நம்ம கம்பெனி நம்மளே பார்த்துக்கும், சரிங்களா? அதனால் எந்த உங்களுக்கு டென்ஷனும் கிடையாது, டென்ஷன் ஃப்ரீ. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த விளம்பரம் பார்க்குறதுனால என்ன உங்களுக்கு ஏனிங் அப்படின்னு கேட்குறீங்கன்னா, விளம்பரம் நம்ம ப்ராடக்டாக இருந்தாலும் நம்ம கம்பெனி ப்ராடக்டாக இருந்தாலும் என்னென்ன ப்ராடக்ட் என்னென்ன வகையாக யூஸ் பண்ணுறதுன்னு தெரியணும்ல. இப்போது நான் ஒரு விளம்பரம் கொடுக்குறேன்னா அந்த விளம்பரத்தை பார்த்து சரி இந்த விளம்பரம் இதுக்காக பயன்படுது அப்படின்றது தெரிஞ்சுக்கிங்க. அதுக்காக தான் விளம்பரம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ என்னைய சொன்னாலும் சார் சொன்னாங்கன்னா கண்டிப்பாக நானே விளம்பரம் பண்ணி கொடுப்பேன். அந்தளவுக்கு ஏன்னா நம்ம கம்பெனி ப்ராடக்ட் அவ்வளோ தரம், நல்ல ப்ராடக்டாக இருந்தால் தான் உள்ளார எடுப்பாங்க. அது எனக்கு நல்லாவே தெரியும். நான் நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் முக்கியமாக ஒரு ரிவ்யூ கொடுக்கணும், அது சீக்கிரம் கொடுக்கணும். இது வந்து ப்ராடக்ட். இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட A to Z வந்து நம்ம கம்பெனியில் கிடைக்கும். இப்போ இன்றைக்கி நம்மளை பற்றி கழுவி ஊற்றுறவங்க நாளைக்கு நம்ம கம்பெனி கூட வருவீங்க நான் சொல்லிட்டு இருக்கேன்றது இது ஒரு மெயின் ரீசன். ஏன்னா நம்ம சார் வந்து ஒவ்வொன்றும் கரெக்டாக போயிட்டுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா KYC ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளத்தினால நம்மளை எதுவும் ஸ்டாப் பண்ணிடக்கூடாதுன்றது தான் இப்போ ஸ்டாரே எல்லாம் போராடுற வரைக்கும் போராட்டி இப்போ அவங்களே நிப்பாட்டி சரி எல்லாம் ப்ராப்பராக செய்வோம். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து ஸ்டோர் ஓப்பனிங். இப்போ அதுமாதிரி ஸ்டோர் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க தயவு செய்து ஒன்று நல்லா கேட்டுக்குங்க. இனிமேல் எங்கே பார்த்தாலும் நம்ம ஸ்டோராக தான் இருக்கணும். அதுக்கு நீங்கள் நம்ம கம்பெனியில் இருக்கவங்க முடிஞ்ச அளவுக்கு இப்போ 1 லட்ச ரூபா கட்டி நீங்கள் ஒரு மெம்பராகி மேலே வந்துட்டீங்கன்றது பெரிய விஷயம் இல்லை. ஸ்டோர் நீங்கள் ஒவ்வொருத்தங்களும் இப்போ எங்கள் ஊரில் ஒரு ஸ்டோர் இருக்குது அப்படிலாம் நினைக்காதீங்க. 50 ஸ்டோர் 100 ஸ்டோர் கூட வரட்டும், நம்ம ஏரியா டெவலப் ஆக நம்ம ஸ்டோர் தான் அங்கே நிற்கும். ஏன்னா குண்டூசியிலேருந்து எல்லாமே நம்ம ஸ்டோரில் வரும். அப்போ எல்லோரும் நம்ம மெம்பரே நம்மள்ட்ட வாங்கினாலே போதும். அடுத்தவங்க வெளியில் உள்ளவங்க நம்ம கேன்வாஸ் பண்ணவே வேண்டியதில்லை. யாருமே நம்ம கேன்வாஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம கம்பல்சரி நம்மளோட விளம்பரத்தை பார்ப்பீங்க. பார்க்கும்போது நம்ம இதில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை பர்ஃபெக்டாக நீங்கள் வாங்க போகிறீங்க. ஏன்னா நான் வந்து இப்போ நிறைய ப்ராடக்ட் வாங்கிட்டு இருக்கேன். என்னடா இது பணம் தான் போடல, பேமெண்ட் தான் போடல, அப்புறம் நீங்கள் என்ன ப்ராடக்ட் வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. ஏங்க பணம் வரலன்றதுக்காக பட்டினியாக கிடந்துருவோம். நம்மளுக்கு உண்டானது அன்னைக்கு போய் வாங்க முடியாது, வாங்கிட்டு தானே இருக்கோம். வாங்கிட்டு தாங்க இருக்கேன். ஒவ்வொரு ப்ராடக்ட் எனக்கு என்ன இப்போ தேவை, நம்ம கம்பெனியில் இல்லாத பொருள் தான் வெளியில் போய் வாங்கிட்டு இருக்கேன். எல்லா பொருளும் நம்ம கம்பெனிக்கு வந்துருச்சுன்னு வைங்களேன், நம்ம கம்பெனி விட்டு அடுத்த கம்பெனியில் நான் போய் வாங்க மாட்டேன். ஏன்னா நம்மளுக்கு சம்பாத்தியம் கொடுக்குதுங்க. நான் யாருக்கு ஃபேவராக இருப்பேன்? என் முதலாளிக்கு தானே நான் ஃபேவராக இருக்க முடியும். அதுதான் வாழ்க்கை. அதாவது நம்ம எங்கே இருக்கோமோ அங்கே உண்மையாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ நான் வந்து இப்போ ஒரு பேஸ்ட் வாங்கணும்னா பாருங்கள், போன மாதம் அந்த இதில் கூட எல்லோரும் சொல்லிட்டு இருந்தாங்க பேமெண்ட்டை நிப்பாட்டாங்க, இனிமேல் நம்ம எப்படி ப்ராடக்ட் வாங்க முடியும், வெளியில் வாங்காமையே இருக்கீங்க. பாருங்கள், நான் திருநெல்வேலியில் தான் நம்ம ஸ்டோர் இருந்தது, அங்கேயே போய் வாங்குவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஊர் பையனே எங்கள் தம்பி ஆரம்பிச்சிருக்காப்புல, போன உடனே வாங்கிக்கலாம். அதனால் ஒரு சிரமமும் இல்லை, எதுனாலுமே நம்ம இங்கேயே வாங்கிக்கலாம். அவங்க ஏரியாவில் வரும். நீங்கள் அதனால் ஸ்டோர் வைக்கிறவங்க தான் ஒரு பெரிய லெவலில் இருப்பீங்கன்னா அது கண்டிப்பாக நம்ம ஸ்டோர் எடுத்து நடத்துகிறவங்க, நம்ம மைவி3 ஆட்ஸ் ஸ்டோர் வைக்கிறவங்க. அதனால் சீக்கிரம் பாருங்கள், உங்களுக்கு அதிக முதலீடும் தேவையில்லை. 50,000 ரூபா இருந்தால் போதும் ஸ்டோரு, அப்புறம் ப்ளஸ் கடை, இதெல்லாம் ஒரு பர்ஃபெக்டான ஒரு இடம். சார் எப்படி சொல்கிறாங்களோ அதுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்களான்னு பாருங்கள். இன்றைக்கி வந்து நம்மள்ட்ட ஒரு 100 ப்ராடக்ட் இருக்குன்னா அடுத்தது 100,000 ப்ராடக்ட் இன்றைக்கி சின்னோண்டு ஸ்டோராக வைக்கிறீங்க. நாளைக்கு ஒரு எப்படி சொல்லுவீங்க, அவங்கவுங்க போய் எடுக்கிற மாதிரி, அது என்ன அது மார்க்கெட்டு, அந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் நீங்கள் ஆளாவீங்க. ஏன்னா இப்போயே நீங்கள் ஒவ்வொன்றா சின்னதுலேயே அடிப்படையில் அதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா விஷயம் எப்படி அந்த வியாபார நோக்கங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங்கும் தராங்க. இதெல்லாம் தெரிஞ்சுட்டு நீங்கள் வரும்போது ஒரு பீக்காக பெரிய லெவலில் வருவீங்க. அதனால நான் என்ன சொல்கிறேன், ஒரு இடத்துல ஒரு ஸ்டோர் வந்துருச்சுன்னு தயவு செய்து மைண்டில் அப்படி ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. உங்கள் ஊரில் ஒரு மளிகை கடை தான் இருக்கா, ஒரு பொட்டி கடை தான் இருக்கா, தயவுசெய்து அந்த எண்ணத்துக்கு கொண்டு வராங்க. எத்தனை ஸ்டோர் உங்களால் வைக்க முடியுமோ எத்தனை பேர் வேணாலும் வைங்க. ஏன்னா நானே ஸ்டோர் வைக்கலாம்னு எனக்கு ஆசை. ஆனால் என் சுழி உட்காராது ஒரு இடத்துல. நம்ம அலைஞ்சு தெரிஞ்ச ஆள் ஒரு இடத்துல நான் உட்காந்துட மாட்டேன். ஏன்னா நான் உட்காந்து வேலை பார்த்ததே இது வரைக்கும் கிடையாது. எல்லாம் என் ஃபீல்டு அப்படி, நான் வந்த ஃபீல்டு அப்படி. என்னால் உட்காந்து தொழில் பண்ண முடியாது. ஒரு ஆளை போட்டு செஞ்சால் என்னன்னு தோணும். பார்ப்போம் ஃப்யூச்சரில் இனிமேல் ஒரு ஏஜுக்கு அப்புறம் அதான் செய்ய வேண்டியது வரும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்ம கம்பெனியை தவிர நான் அடுத்து இது பண்ண மாட்டேன். அப்படி ஸ்டோர் வைக்கிறதா நம்ம கம்பெனி ஸ்டோர் தான் நான் வைப்பேன், சரிங்களா? அதனால் நான் எதுக்கு சொல்கிறேன், நான் எல்லாருமே ஒரு நல்ல எண்ணத்தில் தான் சொல்கிறேன். உங்கள் ஊரில் ஸ்டோர் இருக்குது, 2 ஸ்டோர் தான் இருக்குது, 3 ஸ்டோர் தான் இருக்குன்னு பார்க்குறீங்க. எத்தனை ஸ்டோர் வேணால் இருக்கட்டும், நீங்கள் இப்போதைக்கு சைடாக பண்ணுங்கள். நீங்கள் மெயினாக பண்ண வேண்டாம், ஒரு சைடாக பண்ணுங்கள். வேறு எதாவது செய்யுங்க. அது கூட நம்ம ஸ்டோரையும் சேர்த்து பண்ணிட்டுருங்க. இப்போ நம்ம ப்ராடக்ட் அதிகம் வர திருப்பி நம்ம ப்ராடக்ட் அதிகமாக கொடுக்கலாம். அதுமாதிரி நம்ம மைவி3 ஆட்ஸில் பயணிக்கிறவங்கள்ட்ட நான் ஒன்று சொல்லிக்கிறேன்.
தயவு செய்து ஒரு வாட்டி வாங்கி பாருங்கள். உங்களுக்கு என்ன தேவை? இப்போ ஒரு நாப்கின் சொல்கிறாங்க, நான் பாருங்கள் இந்த வாட்டி நாப்கின் வாங்க போனவன், நான் இது உண்மையாக சொல்ல, நான் பொய் சொல்லலை. போகும்போது என் பொண்டாட்டி வந்து ஒரு கம்பெனி நேம் சொல்லி அந்த ப்ராடக்ட் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டா. எனக்கு அது மைண்டே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. நான் ஜாமான் வாங்கிட்டு இருக்கேன், இங்கே பில் போட்டுட்ருக்கேன். நம்ம மைவி3 ஆர்ட் ஸ்டோரில், பாப்பா ஸ்டோரில் பில் போட்டுட்ருக்கேன். கடைசியில் என் மைண்டில் என்ன இருக்குது, அவள் சொல்லி விட்டது மெடிக்கல். எனக்கு மெடிக்கல் தான் மைண்டில் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அப்போ அந்த நேம்லேயே அப்படியே வச்சுட்டு அப்படியே போகிறேன். உடனே மெடிக்கலில் போய் அதுவும் வாங்கிட்டு நம்ம ப்ராடக்ட் வாங்கிட்டு போகிறோம். அதுக்கப்புறம் தான் யோசிக்கிறேன், வாங்கினதுக்கப்புறம் நம்ம கம்பெனியில் இருக்குல்ல, அதை விட்டு நான் அங்கே போய் வாங்கிருக்கேன். வீட்லேயுமே போய் சொல்கிறேன், ஏன்டி நீ சொன்னது அப்படியே மைண்டில் அப்படியே ஏற்றிக்கிட்டேன், கடைசியில் நம்ம கம்பெனியில் வாங்கலை அப்படின்றேன். சரி ஒன்றும் இல்லைங்க, அடுத்த வாட்டி வாங்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா. எதுக்கு நான் சொல்கிறேன்னா, நம்ம மைண்ட் ஃபிக்ஸு. நம்ம ஏன்னா வெளியில் இந்த ப்ராடக்ட் இந்த கம்பெனி நேம் நம்ம மைண்டில் ஏறிடுச்சு. அதனால் அங்கே தான் போய் வாங்குகிறோம். அதனால் தப்பு இல்லை, நான் அதை வாங்குறத நிப்பாடுங்கன்னு சொல்ல, ஒரு டைம் நம்ம கம்பெனியில் வாங்கி பார்ப்போமேன்னு சொல்கிறேன். பிடிச்சிருந்தா கன்டினியூ பண்ணுங்கள், இல்லை விடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. மஸ்ட்டுன்னு நான் சொல்லவே இல்லைங்க. தயவுசெய்து நீங்கள் வாங்கி பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும்னு சொல்கிறேன். ஏன்னா நான் வாங்கி இப்போ ஒரு 4-5 ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு 2-3 ப்ராடக்ட் தான் அப்படியே உள்ளார பூந்துட்டேன் அந்தளவுக்கு. ஐயோ அந்த நூடுல்ஸ் இல்லை, சாரி, அது சேமியா, பா வேறு லெவலுங்க. சொல்கிறேன், ஒவ்வொன்றுக்கும் வீடியோ சொல்கிறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் நீங்கள் வாங்குங்க, முடிஞ்ச அளவுக்கு வாங்க. நீங்கள் வந்து மஸ்ட் வாங்க நான் சொல்ல, வாங்குங்க, பயன்படுத்தி பாருங்கள். பிடிச்சிருந்தனா அடுத்தடுத்து வாங்குங்க. நீங்களே வாங்குங்க, யாரும் சொல்ல தேவையில்லை. ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்குறது தான். பக்கத்தில் எங்கே ஷாப் இருக்குன்னு பாருங்கள். அங்கே நம்ம உள்ளார போனீங்கன்னா நியர்பை ஸ்டோர் உங்களுக்கு பார்த்துக்கலாம். எங்கே உங்கள் வீட்டு பக்கத்தில் ஸ்டோர் இருக்கோ, நீங்கள் ரிஸ்க் எடுத்து ரொம்ப தூரமாக போனால் பக்கத்தில் இருக்க ஸ்டோரில் வாங்குங்க, வாங்கி பயன்படுத்துங்க. நம்ம கம்பெனியும் வளரும், நீங்களும் வளருவீங்க. அடுத்தது அவங்கவுங்க ஸ்டோர் வைக்கிறதுக்கும் தயவுசெய்து ட்ரை பண்ணுங்கள். நான் 100% அதான் சொல்லுவேன். ஹப்பு வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஸ்டேட்டும் வருது, எல்லா டிஸ்ட்ரிக்டும் வந்துட்டுருக்கு. பத்தாவதுக்கு நம்ம வீட்டு பக்கத்துலேயே கொண்டு சர்வீஸ் பண்ணுறதுக்கு அளவுக்கு இப்போ ஸ்டோரும் நம்மளுக்கு பெருகிட்டு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா திசைநகரில் ஒரு ஸ்டோர்னு நினைக்கிறீங்க, இன்றைக்கி அந்த ஸ்டோர் கொண்டு வந்து தம்பியோட பெரிய விஷயம். எனக்கு ரொம்ப விஷயம் ரொம்ப பிடிச்சது நம்ம செந்தில் வேல்முருகன் தாஸ் தம்பிக்கிட்ட. ஏன்னா செயல்பாடு தம்பி ஷாப் ஓப்பனிங்க்கு சொல்கிறாப்புல, ஆனால் கொஞ்சோண்டு ப்ராடக்ட் வச்சுட்டு எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்றாப்புல. ஏன்னா வந்தால் கஸ்டமர் வந்தால் இல்லைன்னு திரும்பி போகக்கூடாது, நம்ம அந்த அளவுக்கு கொடுக்கணும்னா. அப்போ அந்த தம்பியோட ஃபீல் எவ்வளோன்னு பார்த்தீங்களா? அது மாதிரி நம்ம ஸ்டோரில் வந்து நீங்கள் எடுத்த உடனே பெருசாக போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம ஸ்டோரில் லிமிட்டாக தான் தராங்க. எப்படின்னா 50,000 உங்களுக்கு தராங்க. நீங்கள் வேணும் 2 லட்ச ரூபாய்க்கு வேணும்னு கேட்டால் கூட உடனே தர மாட்டாங்க. நீங்கள் மூவ் பண்ணுங்கள், மூவ் பண்ணுங்கள். மற்றவங்க மாதிரி திணிக்கிறல விற்றா போதுன்றதுலாம் தள்ள மாட்டாங்க நம்ம கம்பெனியில். எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா ஒவ்வொன்றிலையும் எதுலேயுமே டார்கெட் கிடையாது, புஷ்ஷிங் கிடையாது, எந்த ஒரு நிபந்தனையும் கிடையாது. தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது நம்ம கம்பெனியில். நீங்கள் வெளியிலேருந்து பார்க்குறவங்க 1000 கண்ணோட்டத்தில் பார்ப்பீங்க, ஆனால் நம்ம கம்பெனியில் அந்த இதே கிடையாது. நீங்களே ஒரு வேலை செஞ்சாலும் உங்கள் ஓனர் 1008 டார்கெட் வைப்பார். இதில் எந்த டார்கெட்டும் இல்லை. நீங்கள் இது வரைக்கும் யாராவது இந்த ப்ராடக்ட்டை மஸ்ட் வாங்கன்னு இது வரைக்கும் கம்பெனி ஓனர் சொல்லிக்கிறது யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? மஸ்ட் வாங்கன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் வாங்குங்க, தயவுசெய்து. நான் தான் சொல்கிறேன், ஏன்னா நான் வாங்கிட்டு இருக்கேன், நான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். ஒவ்வொன்றையும் நல்லபடியாக இருக்குது. நீங்கள் வாங்குங்க, தயவுசெய்து வாங்குங்க. நல்லா அதுக்கப்புறம் நீங்கள் பிடிச்சி போய் நீங்களே வாங்குங்க. நான் சொல்ல வேண்டியதே இல்லை. நீங்களே அப்புறம் ரிவ்யூ கொடுப்பீங்க, ஆகா இந்த ப்ராடக்ட் சூப்பராக இருக்குண்ணா, அது நல்லா இருக்குண்ணா, இது நல்லா இருக்குன்னு நீங்களே சொல்கிற அளவு இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு சார் வந்து ஒவ்வொன்றையும் பார்த்து செய்கிறாங்க. எதுவும் நம்ம உடம்புக்கு கெடுதல் இல்லாத அளவுக்கு பார்த்து செய்கிறாங்க. பார்த்துங்க, சரிங்களா? நன்றி, வணக்கம். எல்லாம் சொன்னவன் இது ஒன்று சொல்ல மறந்துட்டேன் பார்த்தீங்களா? நம்ம வாங்குகிற ப்ராடக்ட்டுக்கு நம்மளுக்கும் கமிஷன் கிடச்சி, நம்மளுக்கு அப்லைனில் இருக்க 7லேருந்து 12 லெவலில் உள்ளவங்களுக்கு வரைக்கும் ஒரு சின்ன கமிஷன் கிடைக்குது. இதுக்காக நம்ம சேர்த்து விட்டவங்களும் வாழ்வாங்க, நம்மளும் வாழ்வோம், நம்ம கம்பெனியும் வாழும். அதனால் தயவுசெய்து யூஸ் பண்ணுங்கள், சரிங்களா? நம்ம ஸ்டோர்னு வச்சுக்கோங்க, அவங்களும் நம்மளுக்காக தான் காத்து இருக்காங்க. அதனால் பயனுள்ளதாக செய்யுங்க.